நாளை தேர்தலில் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்பது பற்றிய தெளிவான முடிவுகள் கிடைத்துவிடும். இதற்காக தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் பற்றி நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்தபடி தங்களுடைய தகவல்களின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. நான் தற்போது நிற்கும் இடம் சென்னை ராணிமேரி கல்லூரி. இந்த மையத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் வைத்துதான் முதல் ஜெயலலிதா போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதி உட்பட 5 தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 68 மையங்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் வாக்குப்பதிவு 74.26% பதிவாகியுள்ளது. இதற்கான பல்வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. குறிப்பாக துணை ராணுவ படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்டு அந்த அறைகள் அனைத்துமே சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குகளை பொறுத்தவரை நாளை காலை 8 மணி முதல் தொடங்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த 68 மையங்களில் 3000க்கும் அதிகமான மேஜைகள் போடப்பட்டு அந்த மேஜைகளின் மூலமாக அந்த மேஜைகள் வைத்து வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதே போல 13,000க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளார்கள். குறிப்பாக 3000க்கும் அதிகமான நுண்பார்வையாளர்கள் தலைமையில் இந்த வாக்குகள் எண்ணப்படுகின்றன. சுமார் 10 முதல் 15 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தபால் ஓட்டுகள் ஆனது காலை 8 மணிக்கு தொடங்கி அந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும் பொழுதே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என இந்த முறை புதிய முறையாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களை பொறுத்தவரை பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மட்டுமல்லாமல் மற்ற இதர இந்த மழை காரணமாக ஏற்பட்டுள்ள மற்ற இதர குளறுபடிகளையும் தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது. மழை நீர் தேங்கியுள்ள அனைத்து இடங்களிலும் அந்த நீரினை உடனடியாக வெளியேற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்து வருவதால் அந்த மழையினால் எந்த விதமான தடையும் ஏற்படாமல் தடுப்பதற்கான பல்வேறு பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. நாம் தற்போது இருப்பது கோவை மாவட்டத்தின் வாக்கு எண்ணும் மையத்தில் தான் உள்ளோம். இந்த மையத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் உள்ள 2911 வாக்குச்சாவடிகளில் 5147 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளது. இந்த அனைத்து இயந்திரங்களுமே இங்குதான் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் என 450க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது வாக்கு எண்ணும் பணிக்காக 588 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக், கோவை மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை ஆணையாளர் ஆகியோர் இன்று வாக்கு எண்ணும் மையத்தை ஆய்வு செய்தனர். பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் நாளை காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணும் பணியானது துவங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளில் 2 மையங்கள் எண்ணப்படுகிறது. அமெரிக்கன் கல்லூரியில் 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் மருத்துவக் கல்லூரியில் 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் எண்ணப்படுகிறது. இந்த 2 மையங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2 மையங்களும் சேர்த்து 1729 காவலர்கள், அதாவது மத்திய பாதுகாப்பு படையினர் மட்டுமல்லாது தமிழக காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது அந்த மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே மத்திய காவல்துறையினரும், இரண்டாவதாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும், 3வது அடுக்கு பாதுகாப்பாக தமிழக காவல்துறையும் என்று 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில தற்போது ஈடுபட்டிருக்காங்க. இந்த வாக்கு எண்ணும் பணியில அதாவது 714 அலுவலர்கள் பயன்படுத்த உள்ளார்கள். அதாவது மத்திய அரசு அலுவலர்கள் மட்டுமல்லாது மாநில அரசு அலுவலர்கள் என்ற 2 அலுவலர்களுமே 714 பேர் ஈடுபடுறாங்க. இது தவிர கண்காணிப்பு பணியில பாத்தீங்கன்னா 201 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு, அதாவது 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்தை அந்த மேசைக்கும் மேலாக கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 201 கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க.
அனைத்து கேண்டிடேட்ஸ்க்கு அவருடைய வேஸ், ஸ்டாஃப்க்கு அவருடைய வேஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வச்சிருக்கிறோம். ஈச் டேபிளில் ஒரு ஸ்பெஷலாக இவிஎம் கவுண்டிங் பண்ணும்போது கண்காணிப்பு கேமரா இருக்கிறது, எந்த மாதிரி கவுண்டிங் ப்ராசஸ் இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெஷலாக கண்காணிப்பு கேமரா மூலியமாக ரெக்கார்டிங் இருக்கிறது. ஸோ இது அனைத்து கன்சர்ன் ஆர்ஓ டேபிளில் அப்சர்வர்ஸ் அனைவரும் பார்வையிட்டு இருப்பார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 6 தொகுதிகளுக்கு பாளையங்கோட்டையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியிலும், 2 தொகுதிக்கு தென்காசியில் உள்ள அரசு கல்லூரியிலும், 2 தொகுதிக்கு புளியங்குடியில் உள்ள தனியார் கல்லூரியிலும் இந்த வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தொகுதிக்கு 14 மேசைகள் வீதம் 10 தொகுதிக்கு 140 மேசைகள் அமைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மேலும் துணை ராணுவத்தினர் 1200 காவல்துறையினர் என சுழற்சி முறையில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் கண்காணிப்பு கேமரா மூலமும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மொத்தம் 16,33,676. இவை அனைத்துமே தற்பொழுது 2 மையங்கள் இந்த பாதுகாப்பாக சீலிடப்பட்டு அவை அறைகளில் வைக்கப்பட்டிருக்கு. நாம இப்ப தற்பொழுது திருச்சி சாரநாதன் பொறியியல் கல்லூரியில் இருக்கோம். சாரநாதன் பொறியியல் கல்லூரியை பொறுத்தளவு 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய இங்க மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நாம கூட இப்ப தற்போது பார்க்கலாம், இங்க வரக்கூடிய அனைத்து அலுவலர்களும் முக்கியமாக கடந்த 3 நாட்களாக சோதனை என்பது 3 அடுக்கு பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. நாளை காலை சரியாக 6 மணிக்கு முகவர்கள் இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு வர வேண்டும். இதேபோல் சமயபுரம் அருகே உள்ள மற்றொரு வாக்கு எண்ணிக்கை மையமான தனியார் பொறியியல் கல்லூரியிலும் இதே போன்ற பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2 மையங்களிலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 9 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை 2 மையங்களில் அவர்கள் நாளை காலை 8 மணிக்கு தபால் எண்ணிக்கை அந்த தபால் வாக்குகள் பதிவான எண்ண ஆரம்பித்தவுடன் சிறிது நேரத்திலேயே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளையும் அவர்கள் எண்ண துவங்குவார்கள். ஒட்டுமொத்தமாக இதில் பணியில் மொத்தமாக வாக்குச்சாவடி அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள் என 252 பேரும், நுண் பார்வையாளர்களும் தொடர்ந்து அவர்கள் இந்த வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. 2505 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள் அனைத்துமே நாளை காலை 8 மணிக்கு பிறகு சிறிது நேரத்தில் எண்ண துவங்கும். ஒட்டுமொத்தமான பாதுகாப்பு அனைத்துமே பலப்படுத்தப்பட்டுள்ளதாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.